கல்வி பெறுநர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா RLT இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். வணக்கம் மேம். வணக்கம். என் பேர் மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா. RLT குரூப்போட இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் அதோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு, அங்கே ஒரு பெரிய பொசிஷனில் போகிறதுக்கு அவங்க சிஸ்டமேட்டிக்காக படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 6 monthsல இருந்து 3 years வரைக்குமான டியூரேஷனில் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்களோட ரிக்குவயர்மெண்ட், அவங்களோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி அண்ட் அவங்களோட கோல்ஸ் வேர் டு ரீச் அப்படிங்கிறத பொறுத்து தே கேன் சூஸ் த டியூரேஷன். ஏன்னா முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக நினைக்கிற விஷயம் என்னென்னா வேலை. ஸோ படித்து முடித்த உடனே வேலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆனால் அது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைங்கிறது இல்லவே இல்லை. ஸோ அதனால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் நாங்கள் கொடுக்கறதுக்காக we started with this. இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா, லைக் மற்ற இன்ஸ்டியூஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹவு ஃபார் இஸ் ஆர் இன்ஸ்டியூஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆர் யூனிக் அப்படின்னா, இல்லை நான் இங்கே ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின்ஸுக்கு ஓகே இப்போ ஆன்சர் சொல்லுவாங்க. கட்டாயமாக எதுக்காக RLTயில் படிக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 2 விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்று, நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் விமன் பேரண்ட் ஸ்காலர்ஷிப். அதாவது இன்னைக்கு இருக்க சொசைட்டியில் ஒரு ஜென்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு தாய் வந்து குழந்தைய வளர்க்குறது, அதுவும் படிக்க வைக்கிறது, காலேஜ் படிக்க வைக்கிறதுங்கிறது விச் இஸ் நாட் an easy task. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிங்கிள் விமன் பேரண்ட்டுக்கு நம்மளோட ஃபீஸில் இருந்து மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப்ஸ் ஈவன் வந்து 30-40%, ஈவன் 50% வரைக்கும் கூட we give scholarships. அதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அம்மா அப்பா 2 பேருமே இல்லாம நிறைய இந்த ஆசிரமத்துல எல்லாம் வளர்றாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு கட்டாயமாக 50% ஃபீஸை நாங்களே பே பண்றோம். மிச்சம் இருக்க 50% ஃபீஸ்ல அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு பார்ட் டைமா ஜாப் வாங்கி கொடுத்து அதுல லெட் them gain their confidence to pay the fees. படிக்கிறதுக்கு பணம் வந்து ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட இன்டென்ஷன். ஸோ எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா 2 விஷயம். நம்ம நல்லபடியா லைஃப்ல செட்டில் ஆகணும். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜாப், இன்னொன்று பிஸ்னஸ். அந்த 2மே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா அது வந்து கட்டாயமாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். தட் இஸ் த யூனிக் ஆஃப் RLT. நான் பிளாங்காக இருக்கேன், நான் 12th முடிச்சிருக்கேன், நான் இங்கே என்ன கோர்சஸ் ஜாயின் பண்ணுமே எனக்கு தெரியல அப்படின்ற டைப்ல நான் என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கணும்? பிகாஸ் யூ செட் தட் இஸ் ஃப்ரம் 6 months to 3 years கோர்ஸ் இருக்கு நீங்கள். ஸோ அதை நான் எப்படி சூஸ் பண்ணுறது? இல்லை எனக்கு இங்கே கைடன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா இல்லை எப்படி? மேம் கட்டாயமாக கொடுப்போம். 12th ஆல்ரெடி முடிச்சுட்டு ஒரு கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இப்போ 12th முடித்தவங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஜாப் இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே we provide கைடன்ஸ். என்ன டியூரேஷனில் எந்த கோர்ஸ் படிக்கலாம்? ஏன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வருது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ், அகாமடேஷன் அண்ட் ஆப்ரேஷன், ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, இந்த மாதிரி முக்கியமான 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸில் அவங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், எதில் வந்து அவங்களால ஷைன் பண்ண முடியுங்கிறது ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறமா we will guide them என்ன படிக்கலாம் அப்படின்னு. மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ங்கிறது 10th standard. ஆமாம், பேசிக் 10th முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி will be able to provide the course. Okay. What are the types of courses we are providing? அதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன ஷியருங்க. It is like certificate course provide பண்ணுறோம். Diploma courses 1 yearல food production, diploma in front office and diploma in hotel operations, BSc catering and hotel administration,
அண்ட் ஈவன் ஸ்டடி அட் சிங்கப்பூர், ஸ்டடி அட் மொரீஷியஸ், அண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கான ட்ரைனிங், ஆன் ஜாப் ட்ரைனிங்னு சொல்லுவோம், இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்க படிக்கும் பொழுதே ப்ரொஃபஷ்னலாக ஒரு 6 months அவங்கள ட்ரைனிங் அனுப்புவோம். அந்த ட்ரைனிங் நம்ம வந்து இந்தியாக்குள்ளேயும் கொடுக்குறோம் அண்ட் ஈவன் இன் அப்ராட் கண்ட்ரீஸ் வி ப்ரொவைட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அப்ராட் ட்ரைனிங்ல இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு 15 daysல இன்னும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் போக போறாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கு முன்னாடி தேல் கோ ஃபார் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபேக்கல்டிஸை பற்றி எனக்கு சொல்ல முடியும், லைக் ஹவு எஃபிஷியன்ட். கிரேட் சார். ஏன்னா வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனோட பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஃபேக்கல்டிஸ். 2 விஷயம் நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து they have to be very very friendly with the students. Okay. Second thing, they have to be knowledge oriented. ஏன்னா கட்டாயம் டீச்சர்ஸ்னாலே நாலேஜபிளாக தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் நம்மகிட்ட டீச்சர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா ஆர்எல்டிக்குன்னு we have some teaching methods. ஏன்னா நம்ம நிறைய சிஸ்டம்ஸ் வச்சுருக்கோம். இன்குபேஷன் அப்படின்னு வச்சுருப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக வந்து வில் ப்ரொவைட் ஸ்பெஷல் கிளாஸஸ். அப்போ அவருக்கு புரிகிற மாதிரி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ஸ் கொடுத்து சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி நமக்கு ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு வி ஹாவ் சம் டீச்சிங் மெத்தட்ஸ். ஸோ ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் லைக் மேரியாட், தாஜ், ஐடிசி இதில் சில வருஷமாவது அவங்களுக்கு கட்டாயமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ப்ளஸ் க்ரூஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்ராடில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபேக்கல்டிஸ் குரூப் வந்து தேல் பி லைக் தட் வித் கம்ப்ளீட் எக்ஸ்போஷர் ஆஃப் அப்ராட் ஆஸ் வெல் அஸ் வித் த இண்டஸ்ட்ரி கனெக்டட். நம்மளோட பிளேஸ்மெண்ட்ஸ் டைப் யார் கூடலாம் இருக்காங்க, இல்லை லைக் நான் பிளேஸ் ஆகுறது எந்தெந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், லைக் என்ன மாதிரி ஹோட்டல்ஸ் பிளேஸ் ஆகலாம்? இப்போ இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் தான். என்ன அப்படின்னா எல்லா விதமான டாப் ரெப்யூட்டட் ஸ்டார் ஹோட்டல்ஸ், நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஐடிசி, தாஜ் அண்ட் ராடிசன், மேரியாட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே நமக்கு டைப்ஸ் இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கட்டாயமா வி ப்ரொவைட் ஒன்லி இன் ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம காலேஜ்குள்ள வந்தோம்னா கண்டிப்பாக வேலையோட தான் வெளியே போவாங்க. கட்டாயமா. ஓகே. ஸோ ஒரு பேரண்ட் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் இங்கே சேர்த்து விடுறோம்னா இப்போ 2023னா 25ல அவர் இந்த சேலரியில் மினிமம் இந்த சேலரியில் இந்த பிளேஸ்மெண்ட்ல இருப்பாருங்கிற கேரண்டி நம்மளால இன்னைக்கே கொடுக்க முடியும். அதுதான் வந்து இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி, நம்ம காலேஜோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ மக்களே, மேம் சொன்ன மாதிரி நமக்கு இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லைக் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிங்கிள் பேரண்ட் ஆகட்டும், இல்லை பேரண்ட் இல்லாதவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக அவங்களோட கோர்ஸஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கஸ்டமைஸ் கோர்ஸாக இருக்குது. ஃப்ரம் 6 months to 3 years வரைக்கும் இருக்குது. அலாங் வித் பார்ட் டைம் ஜாபோட இருக்குது. இது போக மேம் ஹைலைட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 200% உங்களுக்கு ஜாப் கேரண்டி இருக்குன்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.